ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை அப்படின்னால ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் சதுர்த்தி தான் இல்லையா? ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துகிட்ருக்கேன். இந்த கொழுக்கட்டை மாவு ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா தளன்னு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வைக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்ச உடனே நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க, ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை உருண்டைகளை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை உருண்டைகளை சேர்க்கும்போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கரண்டி வச்சு கலக்காதீங்க. இப்போ கலந்து விட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை உருண்டை வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. நாம் இப்போது கொழுக்கட்டை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் கலக்காமையே இருந்ததுனால கொழுக்கட்டை அடியில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 1 ஸ்பூன் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காவை நல்லா பொடியாக இடித்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெல்லத்தை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும், சர்க்கரை கரையிற அளவுக்கு. அடுத்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் தெரியும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.